ஸோ நம்ம அப்கமிங் வீடியோஸ்லலாம் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த கோர்ஸ் படித்தா என்ன ஜாப் கிடைக்கும், என்ன கோர்ஸ் படிக்கலாம், இதெல்லாம் ரொம்ப வேல்யூவான கோர்ஸ், அது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம். இது வந்து ஆல் இண்டியா சர்வீஸ் எக்ஸாம். இதுக்கு கீழே 23 சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வரும். மெயினாக ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் இது எல்லாமே இது கீழே தான் வரும். சரி, இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்பியர் ஆகலாம், என்ன டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னா எனி டிகிரி. பட் ஆனால் டிகிரி வந்து கம்பல்சரி. மினிமமாக எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் நம்ம அட்டம் தரலாம் அப்படின்னா 21 to 32. தென் எவ்வளோ அட்டம்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த கேட்டகரி. ஒரு செட் ஆஃப் கேட்டகரிஸ் வச்சுருக்காங்க, அதுபடி தான். அது என்னன்றதை இப்போ டிஸ்பிளேயில் போடுறோம். ஸோ டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த கேட்டகரிஸ் மூலியமாக தான் எக்ஸாமுக்கு எவ்வளோ அட்டம் கொடுக்கலாம், என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, எத்தனை ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் இருக்குது அப்படின்னா 3 ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் இருக்குது. ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ. ப்ரிலிம்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா பேப்பர் 1 ஜிஎஸ், பேப்பர் 2 சிசேட். மெயின்ஸில் வந்து எஸ்ஏ இருக்குது, ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 இருக்குது, ஜென்ரல் ஸ்டடீஸ் 2, ஜென்ரல் ஸ்டடீஸ் 3, 4, ஆப்ஷனல் சப்ஜெக்ட், லாங்குவேஜ் சப்ஜெக்ட், இது எல்லாமே இருக்குது. ஆமாங்க, அந்த மித்து உண்மை தான். நம்ம இதில் 1 ஃபெயில் ஆனால் கூட மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஃபெயில் அப்படின்னா ஒரு மார்க் கேட்டகரி வச்சுருப்பாங்க. அந்த அப் டு த மார்க் நம்ம வரல அப்படின்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து எழுதணும். சரி, 3 ஸ்டேஜ் பார்த்தோம்ல, அதில் ஃபர்ஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் பார்த்தோம்ல. அந்த ப்ரிலிம்ஸில் வந்து 2 பேப்பர் இருக்குது. ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், செகண்ட் பேப்பர் வந்து சிசேட். ஜென்ரல் ஸ்டடீஸில் 100 மார்க்ஸு, சிசேட்டில் வந்து 80 மார்க்ஸு. ஜென்ரல் ஸ்டடீஸ் மார்னிங் நடக்கும், சிசேட் ஆஃப்டர்நூன் நடக்கும். 2 எக்ஸாமுமே 2 ஹவர்ஸ் நடக்கும். 1/3 நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது 2 எக்ஸாமுக்கும். அதுக்கப்புறம் வந்து மெயின்ஸில் மொத்தம் 9 பேப்பர்ஸ் இருக்குது. அந்த 9 பேப்பருக்கு வந்து நம்ம 3 ஹவர்ஸ் டியூரேஷன் கொடுப்பாங்க. இதில் வந்து எந்த நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட், இதுதான் வந்து இன்டர்வியூ. இதுதான் ஃபைனல் இன்டர்வியூ. நம்ம இதில் போய் நம்ம அட்டெம்ப்டில் ஃபெயில் ஆனால் கூட நம்ம மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வரணும். ஸோ ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாம் இன் இந்தியானா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் தான். ஸோ இதில் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணவங்களும் இருக்காங்க, 5-6 அட்டம் கொடுத்து ஃபெயில் ஆகி வேறு வாழ்க்கைக்கு திரும்பி போனவங்களும் இருக்காங்க. பேஸ்ட் ஆன் த வில்லு தான்.